லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூடி வர வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. வசனம் 3. 6ஆம் நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாயிருப்பதாக. வசனம் 4. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்திலே கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகை ஆவன. வசனம் 5. முதலாம் மாதம் 14ஆம் தேதி ஐந்தாம் அந்த நேரமாகிய வேளைகளில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். வசனம் 6. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்பம் பண்டிகையும் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். வசனம் 7. முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலேயே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். வசனம் 8. 7ஆம் நாளாம் கர்த்தருக்கு தகனபலி இட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். வசனம் 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 10. இஸ்ரவேல் புத்திரருடனே சொல்ல வேண்டிய என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர் அண்டை ஆசாரியனிடத்திலே கொண்டு வரக்கடவர்கள். வசனம் 11. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும். ஆசாரியன் அந்த கதிர்களுடைய ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். வசனம் 12. நீங்கள் அந்த கதிர்கள் அண்டை அசைவாட்டும் நாளிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடா கொட்டியும். வசனம் 13. கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பழ ரசத்திலே கற்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவர்கள். வசனம் 14. உங்கள் தேவனுக்காக காணிக்கை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் மட்டும் இப்பொழுது வட்டியே கதிரும் பச்சையுமாயிருக்கும் புசிப்பார்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலை முறைதோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. வசனம் 15. நீங்கள் அசைவாடும் கதிர்கட்டையை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேற்றின பின். வசனம் 17. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் மறுநாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலிகளை செலுத்த கடவீர்கள். வசனம் 17. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து. வசனம் 18. அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளைகளையும் 2 ஆட்டுக்குட்டிகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் வான பலிகளையும் செலுத்தி. வசனம் 19. வெள்ளை கடாக்களில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலிகளாகவும் ஒரு வயதான 2 ஆட்டுக்கடாக்களையும் சமாதான பலிகளாகவும் இடவார்களாக. வசனம் 20. அவைகளில் ஆசாரியன் முதற் பலனானவைகளை
அப்பத்தோடும் 2 ஆட்டுக்கடாக்களோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாடும் பலியாக அசைவாட்டு கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். வசனம் 21. அந்த நாள் உங்களுக்கும் சபை யாருக்கும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டியது நித்திய கட்டளை. வசனம் 22. உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலில் ஓரத்தில் இருக்கிறதே முற்றிலும் அறுக்காமலும் சிந்திய கிடைக்கிற கதிர்களையே பொறுக்காமலும் எளியவன்களுக்கு பரதேசிகளுக்கும் அவைகளையே விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். வசனம் 23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 24. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுடன் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7 மாதம் 1ஆம் தேதியிலே எக்காலம் சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. வசனம் 25. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். வசனம் 26. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 27. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாள், சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்த கடவீர்கள். வசனம் 28. அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண பலியாக இரபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். வசனம் 29. அந்த நாளிலே என்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் நான் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போடுவேன். வசனம் 30. அந்த நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையும் செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தில் நடுவிலே வைக்காமல் அழிப்பான். வசனம் 31. அதிலே நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. வசனம் 32. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வு நாள் ஆசரிக்கப்படுவீர்கள் என்றார். வசனம் 33. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 34. நீர் இஸ்ரவேல் புத்திரர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடார பண்டிகையாக இருப்பதாக. வசனம் 35. 1ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலேயே சமாதானம் யாதொரு வேலையும் செய்யலாகாது. 36. 7ஆம் நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 37. நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே செலுத்துவது தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனமானவைகளும் உற்சாகமான பலிகளும் தவிர. 38. நீங்கள் அந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி போஜன பலிகளையும் இரத்த பலி பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகளே இவைகளே. வசனம் 39. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் முதல் கர்த்தருக்கு பண்டிகைகளே 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 1ஆம் நாளிலே ஓய்வு, 8ஆம் நாளிலே ஓய்வு. வசனம் 40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளை பரிச்சின் ஓலங்களை
தாழ்த்திருக்கிற விருட்சங்களையும் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே 7ஆம் நாளும் மகிழ்ச்சியாருங்கள். வசனம் 41. வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். அது உங்கள் தலைமுறைதோறும் செய்ய வேண்டியதாய் நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். வசனம் 42. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது அவர்களை கூடாரங்களிலே குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு. வசனம் 43. 7 நாள் கூடாரங்களிலே குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேல் பிறந்தவர்களில் எல்லோரும் கூடாரங்களிலே வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். வசனம் 44. அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிந்து இருந்தான்.